போலீஸ்காரங்களெல்லாம் ஒன்று சொல்லிடுறான், போலீஸ்னா சிரிச்ச முகமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மரியாதையாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு போலீஸுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸை போட்டுக்கிறார் ஒருத்தர். நம்ம போலீஸுன்னா என்னென்ன ஆப்போசிட்டாக இருக்க முடியுமோ அத்தனையும் சொல்லிக்கிறாரே அப்படின்ற மாதிரி நீங்களாம் கேட்கலாம். எல்லா போலீஸும் அப்படி கிடையாது. அதுதான் சொல்ல வந்திருக்கார். சொன்னது யார், என்னெல்லாம் சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் தான் காவலர்களுக்கு மேடையில் அட்வைஸ் ஒன்று சொல்லியிருக்கார். போலீஸ்காரங்க அப்படின்னு சொன்னாலே கம்ப்ளைண்ட் பண்ண வர்றவங்க கிட்ட மரியாதையாக சிரித்த முகத்தோடு அவங்கள டீசெண்டாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கிறார். நம்மளாம் நிறைய பேர் எங்கப்பா அப்படி போலீஸை பார்க்க முடியும் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்வர் சொல்லுவார், ஒரு கருத்து சொல்லுவார், எல்லா போலீஸும் அப்படி கிடையாது, ஒரு சில பேர் பண்ணுற தவறுகளால் மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்கிறார்ல, அதுதான் உண்மை. எல்லா போலீஸும் அந்த மாதிரி கிடையாது. நிறைய நல்ல போலீஸ் இருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த நல்ல போலீஸை கடந்து வந்துருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் கடந்து வந்த காவலர்களெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல போலீஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள முன்னெடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கள இப்போ முதல்வர் சொன்ன மாதிரி மறுபடியும் மறுசீரமைச்சு கொஞ்சம் டீசெண்டாக பப்ளிக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச்சை கொண்டு போகிறாங்க அப்படின்னாலே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக தான் முதல்வர் அவர்கள் இந்த அட்வைஸ் எல்லாம் போட்டிருக்கார். காவலர் படை மனித நேயத்தோடு இணைஞ்சது. வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா? அன்புதான். அதே போல் இன்னொரு பக்கம் எங்கேயோ ஒரு காவலர் தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மீதும் மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும். அதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல், வெறும் வாசகமாக இல்லாமல், ரியாலிட்டியில் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணணும். காவலர்னால் மக்களுக்கு காட்சிக்கு எளியவர்களாக கனிவாக நடந்துக்குங்க. உங்களுடைய உறுதி செய்கிற வேலையில் தெரியணும். இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். புகார் கொடுக்க வரவங்கக்கிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும்.